ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க, ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவும் முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா மகரம் 7 நாட்டு சனியிலேருந்து அழகாக மீண்டு வந்துட்டீங்க. சனி பகவான் 7 நாட்டு சனியாக இருந்து விட்டுட்டு போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் இவ்வளோண்டு இவ்வளோ பெருசு ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டார் இல்லைங்களா. சரி, அப்படி போனவர் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோங்க. இனி என்ன இருக்குது எங்களுக்கு வாழ்க்கையில், எங்கள் மனசு தெளிஞ்ச நீரோட போல் ஆயிடுச்சு. பொதுவாகவே 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்ம ரொம்ப தெளிவாயிடும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளுக்கு ரொம்ப தெளிவாக தான் இருப்போம், தெளிஞ்ச நீரோட போல் திருப்பி மனசு கலங்கும். அதுதானே மனுஷங்க இயல்பு. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ சனி பகவான் சகாய சனியாக வந்துட்டார். என்னென்னா உங்ககிட்ட இருந்து பிடுங்கினார் அத்தனையும் வட்டியோடு உங்களுக்கு கொடுக்க போறார். இது ஒரு பெரிய நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் எதுவும் கொடுக்கலைங்க. 2028 வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா சகாய சனியை தாங்க இருக்க போறாரு. சகாயம், ஹெல்ப்ன்றது உங்க ராசி அதிபன் உங்களுக்கு செய்ய தான் போறான், மாற்றுக்கிறது கிடையாது. வக்ரகதி அடைஞ்சிட்டாரே, இப்ப செய்வாரா மாட்டாரா? சாலிடா செய்வார். குருனோட உச்ச பார்வை சனி மேல இருக்கு. அப்ப வக்ரகதி அடைஞ்சாலும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது செய்ய போறார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அவர் என்ன பாவத்துக்கு அதிபன், 1 மற்றும் 2ஆம் பாவத்துக்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அதே மாதிரி 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். உங்கள் சுயம் சார்ந்து உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். என் கூட படித்தவன கோட்டு சூட்டு பூட்டுன்னு இருக்கிறான்ப்பா, நான்லாம் சும்மா ஒரு சாதா ஒரு பேண்ட் சொக்கா போட்டுட்டு அவெல்லாம் பாருங்க நல்ல பக்காவாக ஆரோ ஷர்ட் போட்டிருக்கான், நல்ல பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வரான். நம்மளாம் சாதாரணமாக இப்பயும் பார்த்தீங்கன்னா டிவிஸில் போயிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்லாம் வருத்தம் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒன்றே ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டோமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில் அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி, புரியுதுங்களா. உங்களோட ஆழ்மனது ஆசைகள், உங்கள் சுயம் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா. எனக்கும் நல்ல திறமை தான், என்னோட திறமையை என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, என்னோட திறமையை பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல, கிடைச்சா நானும் ஜெயிச்சிருப்பேன் அப்படி நிறைய பேர் நினைப்போம் பார்த்தீங்களா. நம்ம நிறைய யோசிப்போம், என்னப்பா அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பன்றது ஏற்பட்டுச்சு, சூழ்நிலை அப்படின்றது ஏற்பட்டுச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே வரல. நான் பலமுறை அந்த சந்தர்ப்பத்தை தேடி தேடி அலைஞ்சேன், அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிளிக்காகவே இல்லை.
கிளிக் ஆனவங்க சாதிச்சுட்டாங்க, கிளிக் ஆகாதவங்க இன்னும் பின்னோக்கியே இருக்காங்க, பின்தங்கியே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி கிடைச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, இப்ப அந்த மாரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். நீங்க உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, யாரு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு, மத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு, மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய பிளஸ் இல்ல. அதுக்கப்புறம் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன். ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம். குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்த வீடு வாங்கி குடுத்துட்டு என் பொண்டாட்டி வாய்க்கு பெருசா சிப் போட்டுடலாம்ப்பா. சொந்த வீடு வாங்கி குடுத்துருப்பீங்க. வாங்கி குடுத்துருவீங்க. ரொம்ப சிம்பிள். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப கையில காசு குடுத்துட்டே இருந்தா அவ அமைதியாயிடுவா. எங்க போறது? கையில காசு நடமாட்டமே இருக்க மாட்டேங்குதே! இந்த காலகட்டம் ஏதோ ஒரு விதத்தில காசு நடமாட்டம் இருக்கும். ஆக குடும்பத்தில ஏதோ ஒரு விதத்தில உங்க மனைவியினோட வாய் அடையும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிம்மதி, சந்தோஷம் தானா வரும். ஆக ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்லாம். இது ஒரு பிளஸ். அப்ப குடும்பம் சார்ந்து நெறைய ஆழ்மனது ஆசைகள் இருந்துச்சு. வீடு வாங்கி குடுத்தா அமைதியாயிடுவா. அவளுக்கு ஒரு நகை வாங்கி குடுத்தா அமைதியாயிடுவா. சம்பாரிச்சு எடுத்துன்னு போய் கையில காச குடுத்தா அமைதியாயிடுவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாரிச்சா அமைதியாயிடுவா. இப்படி என்னென்ன பண்ணா குடும்பத்தில நிம்மதி கிடைக்குமோ பல யோஜனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு. இது செஞ்சா நல்லாருக்கும், அது செஞ்சா நல்லாருக்கும். அதில சிலது இப்ப செஞ்சுடுவீங்க. அதனால குடும்பத்தில அமைதின்றது இருக்கும், நிம்மதின்றது இருக்கும், சந்தோஷம்ன்றது இருக்கும். சூப்பர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதியே அடைஞ்சாலும், குருனோட பார்வையினால வக்ரகதி அடைஞ்ச சனி இது அத்தனையும் குடுத்துருவார். சரிம்மா, அந்த 138 நாட்கள்ல அப்ராக்ஸிமேட்லி 40 நாட்கள் குருனோட பார்வை இருக்காதுன்னு சொன்னீங்களே, அப்ப என்ன ஆகும்? அப்பயும் சனி சகாய சனியா தாம்மா இருக்காரு. அப்பயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 பாவத்துக்கு அதிபனா தான் இருக்காரு. ஆனா என்ன அப்டின்னா, நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுற மாரி இருக்கும். நம்ம ரொம்ப பொதுவா மகரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் கிடையாது இல்லையா? உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் கம்ஸ் அண்டர் மகரம் அப்படின்னு சொல்லலாம். வெறும் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மட்டும் தானா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுட்டு இருக்கவங்க, ஃபேக்டரிஸ் வச்சுட்டு இருக்கவங்கலாம் கூட மகரமா இருப்பாங்க. அவங்களுக்கு உழைக்கணுன்றது ரொம்ப பிடிக்கும். அப்ப அ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் என்ன ஆகும்? நான் திருப்பி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். எதுக்கு? என்ன நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு. என்ன நான் மத்தவங்க முன்னாடி சூப்பர் டூப்பர்ன்னு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப இது நல்லது தானே! எல்லாமே நல்லது தான். பெருசா கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இந்த குருனோட பார்வை இல்லாத காலகட்டத்தில ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்டின்னு ஒத்த வார்த்தையில சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, பொதுவான பலன்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நாங்களும் எங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கணும்மா. இதுவரைக்கும் நாங்க அனலைஸ் பண்ணவே இல்லம்மா. பண்ணிக்கணும். எங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா? வராதா? தெரிஞ்சுக்கணுமா? தாராளமா தெரிஞ்சுக்க முடியுமா உங்க சுய ஜாதகத்த பார்த்தா. அதே மாரி வெளிநாடுக்கு போணும்னு பிளான் பண்றோம். பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே கூடி வரலம்மா. கூடி வருமா? அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம். அவ இன்ஜினியரிங் போவாளா? மெடிசின் போவாளா? வெளிநாடு போவாளா? இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா? குடும்பத்தில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பம்மா ஓயும்? இந்த மாரி பல கேள்விகளும், பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்க தான் செய்யுது. அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம். பார்த்தா தெளிவா சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.